ஹே காய்ஸ், வெல்கம் டு ஒரு பக்கம் சமையல். இப்போ நம்ம பார்க்குற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான எமர்ஜென்சி மஷ்ரூம் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்படி பண்ணலாம், வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதை கட் பண்ணி வச்சுக்கலாம். இதோட மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். முந்திரி ஒரு 10 எடுத்துக்கலாம். சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு சோம்பு சேர்த்துக்கிட்டு அரைச்சி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இது நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது மஷ்ரூம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறது கொஞ்சம் பெரிய சைஸாகவே நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதையுமே உள்ளே சேர்த்துட்டு அந்த மசாலா மஷ்ரூம் எல்லாமே வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகுற மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு காரம் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாமே உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த மஷ்ரூமில் உப்பு காரம் அந்த மசாலாக்கள் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போது மேக்ஸிமம் உங்களுக்கு தண்ணி தேவைப்படாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு கிரேவி ரெடி ஆகிடும். எந்த கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அது வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இன்னும் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு திக்காக்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளோட கிரேவி ரெடி. இது வந்து சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை ஈவன் ஃப்ரைட் ரைஸ், வெரைட்டி ரைஸ்க்கெலாம் ஒரு பக்காவான சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டடா.